வணக்கம் நண்பர்களே, இது ஆப்பரலாட் தமிழ். 2026 தைப்பொங்கலுக்கு தமிழக அரசு தைப்பொங்கல் பரிசு தொகுப்புல ரொக்க பணம் கொடுக்க போறாங்களா? அப்படி கொடுத்தா அந்த தொகை எவ்வளவு? 1000 ரூபாயா அல்லது 5000 ரூபாயா? தமிழக அரசு கொடுக்குற இந்த ரொக்க பணம் நம்முடைய ரேஷன் கார்டுக்கு கிடைக்குமா? தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கலுக்கு கொடுக்குற இந்த பரிசு தொகுப்பினுடைய புள்ளி விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தைப்பொங்கலுக்கு தமிழக அரசு கொடுக்குற பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு பரிசு தொகுப்பினுடைய புள்ளி விவரங்களை பார்த்தா பதில் கிடைக்குங்க. 2020 இருந்த அதிமுக அரசு பரிசு தொகுப்போட 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. 2021 பரிசு தொகுப்பும் 2500 பணமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த திமுக அரசு 2022 21 பொருட்கள் அடங்கி பரிசு தொகுப்பை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2023-24 1000 ரூபா பணமும் பரிசு தொகுப்பும் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 2025 தைப்பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2021 வருஷத்தை பார்த்தீங்கன்னா 2500 பணமும் பரிசு தொகுப்பும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த வருஷத்துல எலெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2026 தைப்பொங்கலுக்கும் எலெக்ஷன் வர்றதுனால நிச்சயமா பரிசு தொகுப்போட ரொக்க பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு பரிசு தொகையோட ரொக்க பணம் எவ்வளவு கிடைக்குங்கிற கேள்விக்கு நம்ம 2021ஆம் ஆண்டு எவ்வளவு ரொக்க பணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பதில் கிடைக்குங்க. ஏன்னா அந்த வருஷமும் இதே வருடம் மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. அதுக்கு முந்தைய வருடத்தை விட அதிகமான தொகை தான் ரொக்க பணமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வருடமும் அதிகமான ரொக்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தமிழக அரசு ரொக்க பணம் எவ்வளோ கொடுத்தா தமிழக அரசுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். 1000 ரூபா ரொக்க பணம் கொடுத்தா 2190 கோடி நிதி தேவைப்படுங்க. அதே 2500 ரூபா ரொக்க பணமாக கொடுத்தா 5475 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுங்க. அதே 5000 ரூபா ரொக்க பணமாக பொங்கலுக்கு தமிழக அரசு பரிசு தொகுப்போட ரொக்க பணமாக கொடுத்தாங்கன்னா தமிழக அரசுக்கு 10,910 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுங்க. எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகையும் ரொக்க பணமும் கிடைக்குங்கிற கேள்வியை இப்போ நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் மொத்தம் 2.24 கோடி ரேஷன் கார்டு தற்போது இருக்குதுங்க. இதில் 2.19 ரேஷன் கார்டுகளுக்கு இந்த திட்டத்து மூலமாக பயன்பெறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதுலேயும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 19,000 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. அவங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 வகையான ரேஷன் கார்டு டைப் இருக்குங்க. இதில் PHH, PHSAAY, NPHS இந்த 3 டைப் கார்டுகளுக்கும் தமிழக அரசு கடந்த வருஷங்களில் பரிசு தொகையும் ரொக்க பணமும் கொடுக்குறாங்க. NPHS அப்படிங்கிற கார்டுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொக்க பணம் இது வரைக்கும் இந்த கார்டுக்கு கொடுக்கல. அந்த கடைசியாக இருக்கிற நான் காம்படேட்டிவ் கார்டுக்கு எந்த பொருளும் கொடுக்கறது இல்லைங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பு, அரிசி, சர்க்கரை மற்றும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரொக்க பணம் கிடைக்குங்க. தமிழக அரசு கரும்பு 2.20 கோடி டன் விவசாயத்திலிருந்து வாங்குறாங்க. சர்க்கரை மற்றும் அரிசி சுமார் 20,000 மெட்ரிக் டன் தேவைப்படுதுங்க. தமிழக அரசு கொடுக்குற இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய விவரங்களை நீங்கள் tnpds.gov.inங்கிற வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆப்பரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விவரங்கள்லாம் தெரியாதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு கொடுக்குற இந்த பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் பற்றிய அடுத்து எந்த தகவல் வந்தாலும் வீடியோவில் உடனுக்குடனே வெளியிடுறேங்க. அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நன்றி.